அதிகாரத்தை மையமாக வச்சு அஞ்சால் தி ஃபியர்லெஸ் நாடகத்தை போட வராங்க நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள் ஹர்ஷவர்ஷன் அமிர்தகோபால், கேஷப் குமார், பிரணவ் பழனிவேல், பிரித்தி வேலகோ, ரித்விக் அருண்குமார், சர்வேஷ் சக்திவேல், வேலன் விவேக், கிருத்திக் பாலசுப்ரமணியம், கோஆர்டினேட்டட் பை மலர்விழி தங்கவேல். இது ரொம்ப ஓவர். இந்த ஹீரோ என்ட்ரிக்கு எல்லாமே ஒரு என்சைக்ளோபீடியா இருக்குன்னா அது நம்ம திருக்குறள் தான், தெரியுமா? அம்மா, நீங்க திருக்குறள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்களா? என்ன யாருக்கும் நம்பிக்கை வரலையா? அந்த காலத்துல போர் வீரர்கள்லாம் செம மாசா போர் பண்ணுவாங்க. சாம்பிளா 2 சீன் பார்க்கலாமா? செய்த ஆவிகள் 7 வீரர்களை இந்த மண்ணில் வீர விதையாக விதித்த மறவர்கள் நடுக்கற்கள். மறவர்களின் நடுக்கற்கள் தான். ஆனால் என் மன்னனை கைப்பற்றும் கனவுடைய வந்த எதிரிகளின் நடுக்கற்கள். ஒரு தீருக்கு தேவையான நடுக்கற்களும் எம்மிடம் உள்ளன, எண்ணிக்கொள். பிறகு துணிவிருந்தால் எங்களுடன் போரிடு. என்ன அனைத்தும் எதிரிகளின் நடுக்கற்களா? ஐயோ! திருக்குறள் என்னை முன் இல்லென்மென் தவிர் பலர் என்னை முன் என்று கல் நின்றவர். விளக்கம்: பகைவரே, என் தலைவனின் முன்னே எதிர்த்து வந்து நில்லாதீர். அவன் முன் எதிர்த்து வந்து நின்று களத்தில் வீழ்த்தப்பட்டு நடுக்கற்களாக நிற்பவர் மிக பலர். இன்றைய பார்வையில் இத்திருக்குறளின் விளக்கம்: எல்லாரும் துன்பம் வாழ்வில் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பொழுது இதற்கு முன் வந்த இன்னல்களை எல்லாம் எப்படி எதிர்கொண்டு வெற்றி கண்டோம் என்பதை இருமாப்புடன் மனதில் நினைக்க வேண்டும். எதிரிகளின் நடுக்கற்கள் போல கடந்த கால பிரச்சனைகள் நம்மால் வெற்றி பெறப்பட்டவை அல்லவா? இந்த துணிவை எதிர்வரும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள துணை நிற்கும். சான்ஸே இல்லை. இன்னொரு சீன் காமிக்கிறீங்களா ப்ளீஸ்? இந்த எதிரியின் யானை முன்னேறி வருகிறது.
என் யானை உங்கள் படையை துவம்சமாக்க வேண்டும். அதற்கு நீ ஒழிய வேண்டும். இதோ வாங்கிக்கோ என் வேலை. நெஞ்சில்